யூனிட் 12 கார்பனைல் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்ட்ஸ் அந்த யூனிட்டில் புக் பேக் கொஸ்டின் 14 ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் இன்வால்வ்ஸ் கார்பன் கார்பன் பாண்டு கிளீவேஜ். கார்பனுக்கும் கார்பனுக்குள்ள பாண்டு உடையிறது தான் கிளீவேஜ். நேம் த ப்ராடக்ட் இஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் ஆக்சிடைசிங் 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3,1 யூஸிங் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இதில் ப்ராக்கெட்டில் பொப்பாஃப் ரூல் அப்படின்னு ஒரு முக்கியமான ரூல். பொப்பாஃப் ரூல்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த ரியாக்டன்ட் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3,1 கொடுத்துருக்காங்க. ஹெக்சேன் அப்படிங்கிறதுனால 6 கார்பன். அப்போ நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 6 கார்பன் எழுதிட்டேன். ஸோ இதில் நம்பர் கொடுக்கணும், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து கொடுக்கறனால உங்கள் விருப்பம்தான். ஸோ ஹெக்ஸு அப்படின்னா 6 அப்படின்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியும். 3வது இடத்துல ஓன் இருக்கிறதுனால இங்கே 3வது இடத்துல கீட்டோன் குரூப் இருக்குது. அடுத்தது 2வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் மெத்தில் இருக்குது, அதான் டைமெத்தில். 2வது இடத்துலையும் மெத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5வது இடத்துலையும் மெத்தில் இருக்குது. மீதி எப்படி பண்ணுறது? கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணுங்க, ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ 3 ஹைட்ரஜன். இந்த பாண்டை பாருங்கள் 1 2 3 இருக்குது, அப்போ இங்கே ஹைச். அதேமாதிரி இந்த கார்பன் பாருங்கள் 1 2 இருக்குது, அப்போ CH2. இதில் 4 இருக்குது. இந்த கார்பனுக்கு 1 2 3 தான் இருக்குது, அப்போ இங்கே ஹைச். இந்த கார்பனுக்கு 1 1 தான் இருக்குது, அப்போ CH3. ஸோ எழுதிட்டேன். இதுக்கு பேர் தான் 2,5 டைமெத்தில் ஹெக்சேன் 3,1 ஐயூபிஏசி நேம். இதைத்தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க இதுபடி ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதனால் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எடுக்கிறேன், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ நமக்கு பாசிபிலிட்டி வந்து இந்த சைடும் பாண்டு பிரேக் ஆகலாம், இந்த சைடும் பாண்டு பிரேக் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பொப்பாஃப் வந்து என்ன சொல்கிறாரு? பொப்பாஃப் எந்த சைடு கார்பனோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கோ அங்கே தான் COH போகும். அப்போ கண்டிப்பாக இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம எழுதும். இப்போ சப்போஸ் பாண்டு வந்து இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் ஆகிருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்? CH3 COOH 2 கார்பன் உள்ளது. 2 கார்பன் வச்சு நீங்கள் எழுதிடணும். ப்ளஸ் சப்போஸ் இந்த சைடு பிரேக் ஆனிச்சுன்னா 1 2 3 3 கார்பன் உள்ளது. CH3 CH COOH. ஸோ ஃபஸ்ட்டு இதை குழப்பாமல் இந்த சைடு உள்ளதை வந்து ஒரு அல்கைல் குரூப்பு, இந்த சைடு உள்ளது ஒரு அல்கைல் குரூப்பு. ரெண்டும் வேறு வேறு அல்கைல் குரூப்பு. அதனால் இது கண்டிப்பாக அசிமெட்ரிக்கல் தான். இப்போ இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த இது சேர்ந்து ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது தவறு. ஸோ இது சேர்ந்து அப்படின்னா இது என்ன இருக்குது? CH3 CH2 இந்த CHல CH3 இருக்குது, COOH. அதாவது இது அப்படி இந்த செட்டாக அப்படி ஃபார்ம் ஆகும். 1 ப்ளஸ் 2வது இந்த செட்டு இருக்கு இல்லையா, இந்த செட்டு என்ன? CH3 CH CH3 CH CH3 COOH. ஸோ இந்த ஒரு செட்டு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நேம் கொடுக்கணும். 1 2 3 4 1 2 3 4னால பியூட்டனோயிக் ஆசிட். இது என்ன ஆசிட்? பியூட்டனோயிக் ஆசிட். நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 இப்படியே நம்பர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 1 2 3 4 இப்படி நம்பர் கொடுக்கலாம். இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 4வது இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் போகும். அதனால் இது தப்பு. இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 1வது இடத்துல வந்துடும். அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ 3 மெத்தில் பியூட்டனோயிக் ஆசிட். அதே மாதிரி இது இங்கே தான் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 1 2 3 இருக்கனால ப்ரோபோனோயிக் ஆசிட். 2வது இடத்துல மெத்தில் இருக்கிறதுனால 2 மெத்தில்
ப்ரொப்பனோயிக் ஆசிட். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆனது இந்த இடத்துல பாண்டு பிரேக்கிங்கில் கன்ஃபியூஸ் ஆனோம். நீங்கள் எப்படினாலும் எழுதலாம். இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆனால் COH இதை வச்சு எழுதணும். சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் ஆனால் இதை வச்சு எழுதணும் ப்ராடக்ட்டு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நேம் கொடுக்குறதும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதான் பஃபாஃப் ரூலு. ஸோ அவருடைய கான்செப்ட் படி அன்சிமெட்ரிக்கல் ஆட்டத்தில் எங்கே இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது, இதில் தான் COH போகும் அப்படிங்கிறது அவருடைய பஃபாஃப் ரூலு. சரியா? 2-மெத்தில் ப்ரொப்பனோயிக் ஆசிட் கூட தான் COH போகும். இது மைனர், இதுதான் மேஜர் அப்படின்ட்டு அவர் பஃபாஃப் ரூல் படி.